நண்பர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம். கொஞ்சம் மேச ராசியினுடைய பலன்களை இந்த ஒரு வருட பலனாக நான் சொல்லப்பட்ட நிலையில் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ராசிக்கும் சொல்ல முடியுதான்னு பார்ப்போம். சரிங்களா நண்பர்களே? இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு முழுக்க எப்படிப்பட்ட பலன்களை செய்யும்? ரிஷபராசி அப்படின்னு ராசிக்குள்ளே குரு இருக்கக்கூடிய அமைப்பு. அடுத்து ராகு 11 இருக்கக்கூடிய அமைப்பு, சனி 10 இருக்கக்கூடிய அமைப்பு, கேது கன்னியில் அதாவது 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்பு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு வருட பலனாக இந்த ரிஷபராசிக்கு எப்படிப்பட்ட பலனை செய்யும் என்று பார்ப்போம். அன்பு நண்பர்களே, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. ரிஷபராசி ராசிக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவார். சுக்கிரனுக்கு எதிர்மறையான கிரகம் குரு. அவர் ராசிக்குள்ளே இருக்கிறது ஒரு இயற்கை சுப கிரகம் என்ற அடிப்படையில் நல்ல சிந்திக்கக்கூடிய தன்மையும் நல்ல எண்ணங்களும் நல்ல ஒரு அமைப்பும் இருக்கக்கூடிய அமைப்பில் ஜாதகம் நல்லா சிந்திக்கக்கூடிய தன்மை வரும், இயற்கை சுபர் என்ற முறையில். ஆனால் ஆதிபத்திய சிறப்பு அப்படிங்கிற முறையில் பார்த்தீங்கன்னா அவர் 8க்கும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருவார். அப்போ 8க்கும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதியாகி அங்கே பகை நிலைமையில் இருக்கக்கூடிய அமைப்பில் சர்வ நிச்சயமாக வேலை மாற்றம், இடமாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருப்பார். குரு என்று சொல்லக்கூடியவர் புத்திரக்காரகர். அப்போ குழந்தைகளை விட்டுட்டு வேற ஊருக்கு போகிறது. தஞ்சாவூரில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், கும்பகோணத்துக்கு எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க. பிள்ளை குட்டி பொண்டாட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அங்கே போய் வேலை பார்த்துக்கிட்டு அப்புறம் குடும்பத்தை செட்டில்மெண்ட் பண்ணிக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய அமைப்பு இதுதான் ரிஷபராசிக்கு ஏற்படும். 8-11க்கு உண்டான அதிபதி அப்படின்னு சொல்லும்போது இங்கே 8ஆம் வீட்டிற்கு 6ல் மறைகிறார். அப்போ 8ஆம் வீட்டு வேலையை செய்ய மாட்டார் என்றாலும் கூட ஆதிபத்திய சிறப்பு என்ற முறையில் அவர் 11ஆம் வீட்டிற்கு 3ல் மறைகிறார் என்ற அடிப்படையிலும் வந்தாலும் கூட உறவு வட்டாரங்கள், நட்பு வட்டாரங்கள் என்ற சொல்லக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் ஒரு நெருடல் தன்மை இருக்கத்தாங்க செய்யும். சொந்தக்காரு பந்தக்காரு என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் நெருடல் இருக்கத்தான் செய்யும். அதே போல் ரிஷப ராசிக்காரர்களுக்கு வீடு மாற்றக்கூடிய ஒரு தன்மை நிச்சயமாக ஏற்படும். வீடு மாற்றம், அந்நியர்களுடைய உதவி கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். குழந்தைகளை படிக்க வைக்கக்கூடிய தன்மை, குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்கக்கூடிய தன்மை, படிக்க வைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிற சர்வ நிச்சயமாக கிடைக்குங்க. குழந்தை அமைப்பு கிடைக்க, கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய தன்மையும், குழந்தைகளுக்காக வெயிட் பண்ணக்கூடிய அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மையும், தொழில் என்ற விடத்தில் 10ல் சனி இருக்கக்கூடிய தொழிலில் கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கக்கூடிய தன்மையும், தொழில் மாற்றம் சர்வ நிச்சயமாக ஏற்படும். ரிஷப ராசி நண்பர்களுக்கு இது ஏற்பட்டே தீருங்க. சரிங்களா? இதை முக்கியமாக மறந்துட வேணாம். 8-11ஆம் அதிபதி லக்கணத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொன்னோம்னா 8ஆம் வீட்டுக்கு அதிபதி 1லிருந்து என்ன பண்ணுவார்? ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 8ஆம் பாவக அதிபதி லக்கணத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலனை செய்வார்? இது இயற்கை சுபகிரகம். இது பாவகிரகம்னா உங்களுக்கு பலனே மாறி போயிடும். அப்போ இயற்கை சுபர் 8ல் இருக்கிறார். ரிஷபராசிகளுக்கு குரு நல்லது செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ 8ஆம் வீட்டில் இருக்கிறாருன்னு சொன்னால் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. எப்படி கஷ்டத்தை கொடுப்பார்? குரு தனம் வெளியில் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, புத்திரர்கள் வழியில் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ராசியிலே இருந்து கொண்டு 7ஆம் வீட்டை பார்க்கிறார் என்ற அமைப்பில் மனைவியை விட்டு பிரியக்கூடிய அமைப்பு, சண்டை ஓட்டு பிரியலைங்க, வேலையின் காரணமாக பிரியக்கூடிய அமைப்பு, பிள்ளைகளை விட்டு பிரியக்கூடிய அமைப்பு. இந்த அடிப்படையில் தாங்க அவங்க இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். இந்த ஒரு வருட பலன் சுருக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வநிச்சயிக வேலை மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம் அப்படிங்கிற அமைப்பு நிச்சயமாக ஏற்பட்டே தீரும். 11ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் அந்நியர்களோட உதவி கிடைக்கக்கூடிய தன்மை, அந்நியர்கள் உதவி செய்யக்கூடிய தன்மை, அந்நியர்களால் நமக்கு லாபம் வரக்கூடிய தன்மைங்கிற முறையில் சர்வ நிச்சயமாக ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டில் சனி இருக்கிறதுனால தொழில் மாற்றங்கள், தொழிலில் ஒரு இடைஞ்சல்கள். இது வரைக்கும் நம்ம நல்லா நின்றுக்கிட்டு தான் இருந்தோம். தொழிலில் சர்வ நிச்சயமாக சில சங்கடங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு சங்கடங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை, மேலதிகாரி திட்டுறாரு, நீ சரியாக வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செக்ஷனை விட்டு செக்ஷன் மாற்றக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரிலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வரும். பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து மிதுன ராசிக்கு எடுத்துக்கொண்டோம் சொன்னால் 12ல் குரு இருக்கக்கூடிய அமைப்பு, 12ஆம் வீட்டில் குரு இருக்கக்கூடிய அமைப்பு, 10ல் ராகு இருக்கக்கூடிய அமைப்பு,
9ல் சனி இருக்கக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4ல் கேது இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்பு என்ன செய்யும்? மிதன ராசிக்காரர்கள் வந்து சர்வ நிச்சயமாக 2021, 2022, 2023 இந்த காலகட்டங்களாக அட்டமத்தின் சனிகளாக நொறுங்கி போன காலகட்டங்க அது. 2021, 22, 23 இந்த வருஷ காலகட்டத்தில் சர்வநிச்சயமாக மிதன ராசிக்காரர்கள் யாருமே நன்றாக இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். அதே மாதிரி மிதன ராசிக்காரர்கள்னு சொல்லும்போது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் சர்வநிச்சயமாக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த அமைப்பில் உள்ளவங்க தான் மிதன ராசிக்காரர்கள். அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்தவங்களாம் ரொம்ப கஷ்டப்பாடு பட்டிருப்பீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சரி, இப்போ இந்த வருடத்தில் என்ன நடக்குது? 12ஆம் வீடு, 10ஆம் வீட்டுக்கு அதிபதி 12க்கே போயிடுறார். 12ஆம் வீட்டை சுபத்துவப்படுத்துகிறார். வெளியூர், வெளிமாநிலம் நகர்த்தி செல்லக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக நடக்கும். தொழில் விஷயமாக, வேலையின் காரணமாக ஒரு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, ஒரு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்பு, வெளியூருக்கு செல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி சர்வ நிச்சயமாக நகர்த்து செல்லக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மிதன ராசிக்காரருக்கு ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் இந்த சித்திரை மாதம் முழுக்க சரியில்லாத அமைப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் ராகுவோட ராசிக்கு அதிபதி போய் சேர்ந்து இங்கே கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய அமைப்பு, சரியாக தொழில் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வில்லாத அமைப்பு இந்த சித்திரை மாதம் முழுக்க சர்வ நிச்சயமாக நடக்குங்க. 5வது மாதத்துக்கு மேலே, மே மாதத்துக்கு மேலே தான் அவங்களுக்கு வந்து குருவோட புதன் சேரக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். சரி, இந்த சித்திரை மாதம் முழுக்க அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் மிதன ராசிக்காரர்களுக்கு. இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறணும். அப்போ இந்த வருஷ பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெளிநாட்டில் போய் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளியூருக்கு போகக்கூடிய அமைப்பு, நான் முதல் சொன்ன மாதிரி நகர்த்தி செல்லக்கூடிய அமைப்பு, ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு வந்துருங்க. இளைய தலைமுறைகளுக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய கல்விக்கான சுப செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மிதன ராசிக்காரர்களுக்கு சொல்லும்போது 7க்கும் 10க்கும் அதிபதியாக வரக்கூடிய அமைப்பு 12ல் இருக்கிறார் இல்லையா? அப்போ 7ஆம் அதிபதி 12 அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உறவுகளை விட்டு பிரியக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் வந்து செட்டில் ஆகி அங்கேயே தங்கி குடியுரிமையை வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுங்க. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாரு, அவருக்கு குடியுரிமை கிடைக்கக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக மிதன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய தன்மைகள் இருக்குங்க. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு வந்து அங்கேயே தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய அமைப்பு, கடன் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படின்லாம் வந்துருங்க. ஏன் கடன் வாங்குகிறோம்னு சொன்னால் மிதன ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீட்டை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு, 6க்கும் 12க்கும் கனெக்ஷன் ஏற்படுது பார்த்தீங்களா? கடன் வாங்கக்கூடிய அமைப்பு, கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு, கடன் வாங்கி எல்லாமே செய்யக்கூடிய அமைப்பு, பிள்ளைகளால் கடன் படக்கூடிய அமைப்பு, உறவுகளால் கடன் வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் வீட்டில் குரு இருந்தால் சர்வ நிச்சயமாக 6ஆம் வீட்டை பார்ப்பார் தனது 7வது பார்வையாக. அதே சமயத்தில் 4ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு, கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு, கடன் வாங்கி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக மிதன ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய தன்மை இருக்குங்க. சரிங்களா? வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு அங்கேயே தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு குடியுரிமை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இங்கே இருக்கிறவர்கள் வெளிநாட்டில் போய் வெளிமாநிலம் அப்படி செல்லக்கூடிய போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக மிதன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அடுத்து கடகராசி. கடகராசிக்காரர்கள் இப்போது நல்லா இல்லைன்னு தாங்க நான் சொல்லுவேன். கடகராசிக்காரர்களுக்கு புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இதில் தான் பிறந்திருப்பீங்க இல்லையா? புனர்பூசம் அந்த நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு 2024ஆம் வருஷம் இந்த நடப்பு வருஷத்தில் அட்டமத்து சனி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த பூச நட்சத்திரத்துக்காரர்களை கேட்டு பாருங்க என்ன பாடுபட்டிருப்பாங்கன்னு. இப்பொழுது ஆயில்ய நட்சத்திரக்காக நன்றாக இல்லை. இப்போ சதயத்தில் சனி போய்கிட்டு கூட அடுத்து வந்து உத்தரட்டாதியில் சனி போகக்கூடிய அமைப்பு அப்படின்னு வரும்போது ஆயில்ய நட்சத்திரக்காரருக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு இல்லைங்க. கடகராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் சொல்ல முடியலைங்க. கடகராசிக்காரர்களுக்கு அட்டமத்து சனி இந்த அமைப்பு இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு. சனி எந்த விதத்திலும் சுபத்துவம் இல்லை. ஒருவேளை கடகராசிக்காரர்கள் நான் நல்லா தாங்க இருக்கேன், எனக்கு எந்த வித கஷ்டம் இல்லை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒருவேளை கடகராசியில் 8ஆம் வீட்டில் குரு இருக்கக்கூடிய அமைப்பு இருந்து அதில் இப்போ சனி போகக்கூடிய அமைப்பு இருந்தால் ஒருவேளை நல்லா இருப்பீங்க. சுபர்கள் 8ல் இருந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுபர்கள் 8ல் இருக்கிறாங்க. சுக்கிரன், குரு, வளர்பிறை சந்திரன், பௌர்ணமி சந்திரன் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க இந்த அட்டமத்து சனி ஓரளவு அடக்கி வாசிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது புது முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது என்று சொல்லுவேன்.
புதுசாக ஒரு தொழில் பண்ணுறது, புதுசாக ஒரு வியாபாரத்தை செய்வோங்கிற அமைப்பு, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் தயவு செய்து ஒதுக்கி வச்சுருங்க, சிக்கலில் மாட்டிக்கிருவீங்க. வரக்கூடிய 23ஆம் தேதி 3வது மாதம் 2025 வருஷம் வரைக்கும், 2025 அவங்களுக்கு சனி பயிற்சி நடக்குது இல்லைங்களா, அது வரைக்கும் சற்று பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. சுருக்கமாக கடகராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் சொல்வதற்கில்லை. ஒருவேளை உங்களுக்கு எந்த தசா புத்தி நடந்தாலுமே உங்களுக்கு கெடுதல் தாங்க இருக்கும். எந்த தசா புத்தி உங்களுக்கு யோக திசையாக உங்கள் ராசியில் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் இப்போ செவ்வாய் திசையாக ஓடிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு இப்போ கஷ்ட அமைப்பு தான் இருக்கும். 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி உங்கள் 7வது பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி பொருளாதார நெருக்கடி எல்லாமே சர்வ நிச்சயமாக சந்திக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தாங்க உண்மை. தயவுசெய்து கடகராசிக்காரர்கள் புதிய முயற்சியை செய்ய வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு சிம்ம ராசிக்கு அடுத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.